சென்னையில் நேற்று இரவு அண்ணாநகர், கோயம்பேடு, கிண்டி, வேளச்சேரி, ஆதம்பாக்கம், சைதாப்பேட்டை, ஆயிரம்விளக்கு, சேப்பாக்கம், ஈக்காட்டுத்தாங்கல், தியாகராய நகர், வடபழனி, சிந்தாதிரிப்பேட்டை, ராயப்பேட்டை, நுங்கம்பாக்கம் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் பலத்த காற்றுடன் கனமழை பெய்தது. கனமழையால் சுமார் 31 விமான சேவை பாதிக்கப்பட்டது. இதனால் ஆயிரக்கணக்கான பயணிகள் கடும் அவதி அடைந்தனர். சூறைக்காற்று வீசியதால் தரையிறங்க முடியாமல் 4 விமானங்கள் பெங்களூரு விமான நிலையத்திற்கு திருப்பிவிடப்பட்டன. 15க்கும் மேற்பட்ட விமானங்கள் வானில் வட்டமடித்தன. சென்னையில் இருந்து புறப்பட வேண்டிய 16 விமானங்கள் பல மணி நேரம் தாமதமாக புறப்பட்டு சென்றன. இதனிடையே சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம், செங்கல்பட்டு, திருவண்ணாமலை, வேலூர், திருப்பத்தூர், ராணிப்பேட்டை, தேனி, கோவை, விழுப்புரம், நீலகிரி ஆகிய 12 மாவட்டங்களில் இன்று இடி மின்னலுடன் மழை பெய்ய வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. திருச்சி சிந்தாமணி பகுதியில் இருந்து திருச்சி நகரை ஸ்ரீரங்கத்துடன் இணைக்கும் வகையில் கட்டப்பட்ட இரும்பு பாலம் பழுதடைந்ததால் 1976ஆம் ஆண்டு காவிரி ஆற்றின் குறுக்கே புதிய பாலம் கட்டப்பட்டது. அந்த பாலம் தற்போது வரை பயன்பாட்டில் உள்ளது. இடையில் பாலம் பழுதடைந்து சீரமைக்கப்பட்டது. தற்போது வாகனங்கள் பெருக்கத்தால் போக்குவரத்து நெரிசலை குறைக்கும் வகையில் அதே இடத்தில் மேலும் ஒரு பாலம் கட்ட முடிவு செய்யப்பட்டு புதிய பாலம் மேல சிந்தாமணியில் இருந்து மாம்பல சாலை வரை கட்ட திட்டமிடப்பட்டுள்ளது. எஸ்டி இன்ஃப்ரா நிறுவனத்திடம் புதிய பாலம் கட்டும் பணி ஒப்படைக்கப்பட்டுள்ளது. மொத்தம் 106 கோடி ரூபாய் மதிப்பில் புதிய பாலம் கட்டுமான பணிக்கு அடிக்கல் நாட்டு விழா பூமி பூஜையுடன் நடைபெற்றது. அமைச்சர்கள் KN நேரு, அன்பில் மகேஷ் பொய்யாமொழி பங்கேற்றனர். புதிய பால பணிகளை 18 மாதங்களில் முடிக்க திட்டமிடப்பட்டுள்ளது. மனையாக இருக்கலாம் என்ற சந்தேகத்தில் சாலையை ஒட்டியுள்ள விவசாய நிலங்களை பத்திரப்பதிவு செய்ய மறுக்கக்கூடாது என சார்பதிவாளர்களுக்கு அரசு உத்தரவிட்டுள்ளது. நாட்டுப்படகு மீனவர்களுக்கு தமிழக மீன்வளத்துறையோ அமைச்சரோ எந்தவிதத்திலும் உதவவில்லை என்று மதுரைக்கு வந்த மத்திய மீன்வளத்துறை அமைச்சர் ராஜீவ் ரஞ்சன் சிங்கிடம் மனு கொடுக்க வந்த தேசிய பாரம்பரிய மீனவர் கூட்டமைப்பினர் குற்றம் சாட்டியுள்ளனர். புதிய மருத்துவ காப்பீடு திட்டத்தில் திருமணமான அரசு ஊழியரின் பெற்றோரையும் சேர்ப்பது குறித்து 3 மாதங்களில் முடிவெடுக்க தமிழக அரசுக்கு சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. அரியலூர் மாவட்டம் ஜெயங்கொண்டம் போலீஸ் நிலையத்தில் கான்ஸ்டபிளாக ஃபெலிக்ஸ் ராஜ் என்பவர் பணியாற்றுகிறார். புதிய மருத்துவ காப்பீடு திட்டத்தில் பதிவு செய்துள்ளார். அதற்கான பிரீமியம் தொகை சம்பளத்தில் இருந்து பிடித்தம் செய்யப்படுகிறது. ஃபெலிக்ஸ் ராஜ் தந்தை விபத்தில் காயமடைந்ததால் சிகிச்சைக்கான செலவு 6.54 லட்சம் ரூபாய் ஆனது. காப்பீடு திட்டத்தின் கீழ் சிகிச்சைக்கான பணத்தை தரும்படி கோரினார். நிதித்துறை பிறப்பித்த அரசாணையின்படி குடும்பம் என்ற வரையறைக்குள் தந்தை வரவில்லை என கூறி ஃபெலிக்ஸின் கோரிக்கை நிராகரிக்கப்பட்டது. இந்த உத்தரவை எதிர்த்து உயர்நீதிமன்றத்தில் ஃபெலிக்ஸ் வழக்கு தொடர்ந்தார். திருமணமான ஊழியரின் பெற்றோரை விலக்கி வைக்கும் பிரிவையும் ரத்து செய்யும்படியும் கோரினார். அரசு திட்டங்களின் ஒப்பந்த பணிகளை மேற்கொள்ளும் ஒப்பந்ததாரர்கள் பெயரில் தற்காலிக மின் இணைப்பு வழங்கக்கூடாது என பொறியாளர்களுக்கு மின்வாரியம் உத்தரவிட்டுள்ளது. அரசு திட்டங்களுக்கான பணிகளை செய்யும் சில ஒப்பந்ததாரர்கள் தற்காலிக மின் இணைப்பிற்கான மின் கட்டணத்தை மாதந்தோறும் சரிவர செலுத்துவது இல்லை. அரசு பணி நடக்கிறது என்பதால் அந்த இணைப்புகளில் மின் விநியோகத்தையும் அதிகாரிகள் துண்டிப்பது இல்லை. தற்காலிக இணைப்பிற்கு செலுத்திய டெபாசிட் தொகையை விட மின்கட்டணம் அதிகம் இருக்கும் பட்சத்தில் பணிகளை முடித்துவிட்டு மின்கட்டணம் செலுத்தாமல் ஒப்பந்ததாரர்கள் சென்று விடுகின்றனர். சம்பந்தப்பட்ட துறை அதிகாரியை அணுகி நிலுவை கட்டணம் கேட்டால் ஒப்பந்ததாரரிடம் வசூலிக்குமாறு கூறுகின்றனர். இதனால் வருவாய் இழப்பு ஏற்படுகிறது. எனவே அரசு திட்ட பணிகளுக்கான தற்காலிக மின் இணைப்பை ஒப்பந்ததாரர்கள் பெயரில் வழங்கக்கூடாது. தற்காலிக இணைப்புக்கு பின் அந்த இணைப்பானது யார் பெயரில் நிரந்தர இணைப்புக்கு விண்ணப்பிக்கப்பட உள்ளதோ அந்த அதிகாரி பதவியின் பெயரில்தான் வழங்கப்பட வேண்டும். இது தொடர்பாக பிரிவு அலுவலக பொறியாளர்களிடம் அறிவுறுத்துமாறு மண்டல தலைமை பொறியாளர்களுக்கு உத்தரவிடப்பட்டுள்ளது. இதனால் ஒப்பந்ததாரர்கள் செலுத்தாத மின் கட்டணம் சம்பந்தப்பட்ட அரசு துறையிடம் வசூலிக்கப்படும். 2 தினங்களுக்கு முன் சட்டம் ஒழுங்கு டிஜிபியாக டேவிட்சன் தேவாசிர்வாதம் பொறுப்பேற்றார். அவர் ரவுடிகளுக்கு எதிரான நடவடிக்கையை முடுக்கிவிட்டுள்ளார். அதற்காக சரகம் வாரியாக ஆய்வுக் கூட்டம் நடத்தி உத்தரவுகள் பிறப்பித்து வருகிறார். ஆய்வுக் கூட்டத்திற்கு பின் அவர் கூறும்போது, தமிழகத்தில் 978 டிஎஸ்பிக்கள் பணியாற்றுகின்றனர். அவர்கள் முறையாக வேலை செய்யவில்லை என்றால்
சுழற்சி முறையில் பணியிட மாற்றம் செய்யப்படுவர். இனி காவல் நிலைய பொறுப்பு அதிகாரிகள், இன்ஸ்பெக்டர்கள், டிஎஸ்பிக்களின் பணித்திறனுக்கு ஏற்ப மதிப்பெண் வழங்கப்பட்டு பணியிட மாற்றம் செய்யப்படுவர். கொலை வழக்குகளில் உண்மையான குற்றவாளிகளை கைது செய்யுங்கள். அரசியல் ரீதியான புகார்கள் மீது வழக்கு பதிவு செய்து நடவடிக்கை எடுங்கள். ஏன் கைது செய்தீர்கள் என கேள்வி வந்தால் அதற்கான பதிலை கூறுங்கள். அரசியல் அழுத்தங்களுக்கு பணிய வேண்டாம் என்றும், காவல்துறையினர் அடிப்படை பணிகளை செய்தாலே குற்றங்கள் கட்டுக்குள் வந்துவிடும். மக்கள் தரும் புகார்கள் மீது எஸ்ஐக்கள், இன்ஸ்பெக்டர்கள், டிஎஸ்பிக்கள் முறையாக விசாரிக்க வேண்டும் என்றும் டிஜிபி டேவிட்சன் தேவாசீர்வாதம் தெரிவித்துள்ளார். நாகர்கோவில் தளவாய்புரம் அருகே வழக்கறிஞர் என கூறி பாலியல் தொழில் அறக்கட்டளை நடத்தியவருக்கு எதிரான வழக்கை ரத்து செய்ய கோரிய மனுவை தள்ளுபடி செய்த உயர்நீதிமன்ற மதுரை கிளை அவருக்கு 20,000 ரூபாய் அபராதம் விதித்துள்ளது.